ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி கிச்சன். என்னடா ஃப்ரூட்ஸ் வச்சு சுற்றிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வீட்டில் ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. அதை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேங்க. அப்போ தாங்க ஒரு ஐடியா வந்துச்சு. ஆப்பிளும் இருந்துச்சுங்க, ட்ரை ஃப்ரூட்ஸும் இருந்துச்சு. அப்போ அதை வச்சு ஒரு ஸ்வீட்டான ரெசிபி ரெடி பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. நம்ம ஃப்ரூட்ஸை ஆசைப்பட்டு வாங்குவோங்க. ஆனால் அதை ஒரு சில நேரம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒன்றும் டைம் இருக்காது, எல்லாமே அழுகிரும். ஆனால் இனிமேல் அந்த கவலையே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது. ஒரு செட்டிநாடு பழ பாயாசம் தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. ஒரு 1/2 கிளாஸ் வாட்டர் ஊற்றி அதை கொதிக்கட்டுங்க. ஜவ்வரிசி நான் எடுத்து ஆல்ரெடி ஊற வச்சுட்டேங்க. பார்த்தாவே தெரியும். ஜவ்வரிசி எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுவே நிறைய வருங்க, ஒரு 8 பேர் சாப்பிட்லாங்க. ஜவ்வரிசி ஊற வைக்க டைம் இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டரில் வச்சு ஊற வச்சிங்கன்னா ஊறிடுங்க. இப்போ நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுருலாங்க. ஏடா ஃப்ரூட்ஸ் பாயாசம் சொல்லிட்டு ஜவ்வரிசியை போடுறேன்னு யோசிக்காதீங்க. மில்க்கு பார்த்தீங்கன்னா நான் 400 ml எடுத்திருக்கேங்க. நல்லா பெரிய கப்பு, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். அதில் 1.5 கப்பு இருந்துச்சுங்க மில்க்கு. 1.5 கப்பு மில்க் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அது ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டேங்க. ஒரு 3/4 கப்பு ஊற்றிக்கோங்க. அப்போ தான் பால் கொதிக்கும் போது சரியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அரிசி ஆல்ரெடி நான் ஊற வச்சுட்டேங்க. அது ஊறவே எல்லாம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும், ரொம்ப நேரம் ஆகாது. ஈவினிங் இந்த பாயாசம் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிச்சுட்டு கூட இதை ஊற வச்சுருங்க, ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ வீட்டில் இருக்க நட்ஸு எல்லாத்தையும் போட்டுடலாங்க. பாதாம் பருப்பு 5, முந்திரி பருப்பு இருக்கிற ஹெல்த்தியாக பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்போ வீட்டில் இருக்க கொஞ்சமாக பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி, நான் புழுங்கல் அரிசி தாங்க போட்டிருக்கேன். அப்போ அதை பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லாவே கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த பாதாம் அரிசி பேஸ்ட்டை அதில் கலந்துடலாங்க. இந்த அரைச்ச கலவையை கலந்தோடனே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே கெட்டியாயிருங்க. ரொம்ப நேரம்லாம் ஆகவே ஆகாது. இந்த பாயாசம் செய்ய ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் ஆகும். பாதாம் அரிசி எல்லாமே, முந்திரி பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாவு பொருள் மாதிரி தான். அதனால தான் சீக்கிரமாக கெட்டியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாயிடுச்சு. இப்போ அது ஊற்றுன செகண்ட்லேயே கெட்டி ஆயிடுச்சுங்க. அதனால நான் இன்னும் கொஞ்சம் அந்த அரிசி மாவு பேஸ்ட்டை கலந்ததை நான் தண்ணி ஊற்றுறேங்க. நீங்கள் அது வேணும்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் விட்டிங்கன்னா போதும், நல்லா கெட்டியாயிரும். இப்போ பார்த்தாவே தெரியும், நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. நல்லா அந்த பால், அந்த பாதாம் பருப்பு எல்லாமே அப்படி ஒரு ஸ்மெல்லுங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே நான் கூட டேஸ்ட்டு நல்லா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது பித்தளை பாத்திரம்ன்றனால கொஞ்சமாகவே நீங்கள் தண்ணியாக இருக்கும்போதே ஆஃப் பண்ணிடுங்க. அப்போ தான் இல்லைன்னா இன்னும் ரொம்ப கெட்டியாயிரும். நம்ம பாயாசம் தான் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போடுறேன். எப்பயுமே நான் சொல்கிறதாங்க, வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நீங்கள் காசெல்லாம் செலவு பண்ணவே வேணாங்க. இப்போ நான் அந்த ஆப்பிள் 1 கப்பு வந்துருச்சு. ஒரு ஆப்பிள் இது பத்தாதாங்க. முன்னாடி என்ன போட்டேன்னா வீட்டில் இருந்த கிஸ்மிஸ், முந்திரி, அப்புறம் உலர் திராட்சை, அதை கொஞ்சம் ஊற வச்சுருந்தேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாதுளம்பழம், அதையும் நான் உரிச்சு வச்சுட்டேன், அதையும் சேர்த்துட்டேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தாங்க இதெல்லாம் சேர்க்கணும், ஏன்னா இல்லைன்னா கெட்டி ஆயிரும். எல்லோரும் கண்டிப்பாக இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணிங்களா, அப்படி ஒரு தேன் மாதிரி அப்படி ஒரு சுவையாக இருந்துச்சுங்க. இதை நான் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. எப்படிங்க டேஸ்ட்டாலாம் போயிடும். பால் 400 ml ஊற்றிருக்கு, அரிசி, பாதாம், ஃப்ரூட்ஸோடது எல்லாமே கலவையாக இருக்குது. அப்படின்றப்ப அந்த பாயாசம் எப்படி இருக்கும், அல்டிமேட்டாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், ஏன்னா எதுவுமே கரையாது, எல்லா ஃப்ரூட்ஸுமே அப்படியே தான் இருக்கும். அதோட சுகர் கண்டென்ட் அதில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் அதை கிண்டிங்கன்னா அப்படி ஒரு அருமையான பாயாசம் ரெடிங்க. நான் இது சேனலுக்காகவோ யூடியூப்காண்டியோ சொல்லலை, நிஜமோலே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இதோட சில பேர் குழந்தைங்களுக்குலாம் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் பிடிக்கலன்னுவாங்க. அப்போ என்ன பண்ணலானுங்க, லைட்டாக சுகர் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். மில்கோட பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு சுகர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க. நான் பவுல் நிறைய எடுத்தேன் சுகரை, ஆனால் கொஞ்சமாக பார்த்தாவே தெரியும்.
கொஞ்சமாக தாங்க சுகர் சேர்த்தேன். அதோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த பாயாசத்தை ட்ரை பண்ணுங்கள். அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். நீயாம்மா இப்படி சமைச்ச அப்படின்னு உங்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதானங்க நம்மளுக்கு வேணும், அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தீபு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் டு ஆல்.